வெல்கம் டு எடிஸ்பின் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்ல பிரிலிம்ஸ் லெவல்ல அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ண போறோம் தான் வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன சொல்றாங்க? A boy goes to school from his home at a speed of 4 km per hour and returns at a speed of 6 km per hour. சரிங்களா? போகும்போது 4 km per hour ஸ்பீட்ல போறாங்க, வரும்போது 6 km per hour ஸ்பீட்ல வராங்க. சரிங்களா? If he takes 5 hours during his entire journey. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு மொத்தமா போயிட்டு வரதுக்கான டோட்டல் ஜேர்னி எவ்வளவு ஆகுதா? 5 hours ஆகுதான். சரிங்களா? Then what is the distance between his home and school? சரிங்களா? அந்த அவங்க வீட்டுக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் வந்து என்ன டிஸ்டன்ஸ், எவ்வளவு கிலோமீட்டர் சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இங்க எனக்கு டிஸ்டன்ஸ் எனக்கு மாறவே இல்லை. சரிங்களா? பாருங்க, ஏன்னா இங்க இருந்து நான் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறேன், திருப்பி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரேன். அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் மாறுதா? மாறல. சரிங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தெரிய ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. இங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பீடும் டைம் யூனிவர்சிட்டி பர்சன் போடுவோமா? அதான் இங்க பண்ண போறோம். சரிங்களா? சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பீடு என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்பீடு 4 km per hour, செகண்ட் கேஸ்ல 6 km per hour. சரிங்களா? இதை கேன்சல் பண்ண வரும் 2:3 நோட். சரிங்களா? அப்ப ஸ்பீட் ரேஷியோ 2:3னா டைம் ரேஷியோ என்ன இருக்கும்? ஸ்பீடும் டைம் இன்வெர்ஸ்லி சொல்லிட்டோமா? இப்போ என்ன வரும்? 3:2 இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த டோட்டலா எவ்வளவு ரேஷியோ வருது? 5 ரேஷியோ வருதா? இந்த 5 ரேஷியோ தான் அவங்க என்ன சொல்றாங்க? டோட்டலா 5 hours ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ 1 ரேஷியோ என்ன வரும்? 1 hour ஆகும். அப்போ 1 ரேஷியோ 1 hourனா 3 ரேஷியோ என்ன வரும்? 3 hour ஆகும். 2 ரேஷியோ 2 hour ஆகும். சரிங்களா? நம்ம என்ன கேட்கறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்கறாங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இன்டு டைமா. டைம் எவ்வளோ? நீங்க எந்த கேஸ்ல எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஈக்குவலா தான் வரும். சரிங்களா? நான் 3 எடுத்துக்கிறேன். டைம் வந்து 3. ஸ்பீட் எவ்வளோ? இது கேன்சல் பண்ணது. ஒரிஜினல் ஸ்பீட் எவ்வளோ? 4 தானே? 4. அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ண வரும் 12 km தான் அந்த வீட்டுக்கும் ஸ்கூலுக்குமான டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க செகண்ட் கேஸ் எடுத்தாலும் இதான் வரும். 6 × 2 12 தான் வரும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது நான் ஸ்பீடும் டைமையும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா போட்டு நம்ம ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் டைம் போலாமா? நெக்ஸ்ட் டைம் பாருங்க. In what ratio must rice costing rupees 40 per kg be mixed with rice costing rupees 55 per kg such that if the mixture is sold at rupees 57 per kg it yields a profit percentage of 25%. சரிங்களா? என்ன பண்றாங்கன்னா 40 ரூபா விலையுள்ள அரிசியும் 50 ரூபா விலையுள்ள அரிசியும் மிக்ஸ் பண்ணி என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க? 57.5க்கு வித்துறாங்க. அப்படி விற்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? ப்ராஃபிட் 25% கிடைக்குது. சரிங்களா? அப்ப எவ்வளவு ரேஷியோல வந்து 40 ரூபாயும் 55 ரூபாயும் வந்து எடுத்திருப்பாங்க சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? சரி, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? மிஷின் சால்வ் பண்ணலாமா? என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறது என்னது? இங்க கொடுத்துருக்கிறது காஸ்ட் பிரைஸ், இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் தான். சரிங்களா? காஸ்டிங். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது வந்து செல்லிங் பிரைஸ். மெஷின் கேஸ்ல எப்பவுமே எனக்கு காஸ்ட் பிரைஸ் தான் எனக்கு மெயின் வேல்யூ. காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கணும். சரிங்களா? செல்லிங் பிரைஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்? நம்ம செல்லிங் பிரைஸை வச்சு காஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? எஸ்பி எவ்வளவு சொல்லிட்டாங்க? 57.5 சொல்லிட்டாங்க. சரிங்களா? ப்ராஃபிட் எவ்வளோ? 25%. இப்போ 1/4 சொல்லலாமா? சரிங்களா? இதுல சிபி என்னவா இருக்கும்? 4 இருக்கும். ப்ராஃபிட் 1 இருக்கும். அப்ப எஸ்பி என்னவா இருக்கும்? 5 இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த 5 தான் வந்து 57.5 அப்படின்னா 4 எவ்வளோ? சரிங்களா? இதை காஸ்ட் பண்ணல பண்ண ஆன்சர் என்ன வரும்? 11.5. சரிங்களா? அப்ப சிபி என்ன வரும்? 11.5 × 4 என்ன வரும்? 46 rupees வரும் மீன் காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? இப்போ எப்படி போடலாம்? அதை மிக்சர் கேஸ்ல போட்டா 40, 55, மீன் பிரைஸ் வந்து 46. சரிங்களா? சரி, இதான் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் மீன் வேல்யூ மைனஸ் பண்ணா 9, லோவஸ்ட் வேல்யூ மீன் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணா 6. இதை கேன்சல் பண்ண வரும் 3:2. சரிங்களா? இப்போ 3:2 ரேஷியோல அந்த 40 ரூபீஸையும் 55 ரூபீஸ் மதிப்புள்ள ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் rupees பிரின்சிபல் எனக்கு தெரியாது, பின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? at 16% per annum for 9 years and at 10% per annum for 8 years together is rupees 5,600. then find the value of p. அதாவது பிரின்சிபல் கேட்கறாங்க. சரிங்களா? ஒரு பிரின்சிபல் இருக்கு. அது என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 16% இன்ட்ரெஸ்ட்ல வந்து 9 வருஷத்துக்கு போடுறாங்க.
அதே அமௌண்ட் வந்து 10% per annum வந்து 8 இயர்ஸ் போடுறாங்க சரிங்களா. அப்போ உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 5500 ரூபாய் கிடைக்குது சரிங்களா. அப்படின்னா எவ்வளோ அவங்க பிரின்சிபல் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. சரி, இப்படி இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா 16% ஃபார் 9 இயர்ஸா, அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும் 16% ஃபார் 9 இயர்ஸ் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் 144 வந்திருக்கும் சரிங்களா. 144% வந்திருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்க 10% ஃபார் 8 இயர்ஸா, 10% ஃபார் 8 இயர்ஸா மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும் 80% வந்திருக்கும் சரிங்களா. இதோட டோட்டல் தான் எனக்கு என்ன சொல்லிட்டாங்க 5600 சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ என்ன ஒரு டோட்டல் ஆட் பண்ணால் 422. அப்போ இந்த 224% தான், இந்த 224% தான் நமக்கு 5600 அப்படின்னா நம்மள்ட்ட கேட்கறது பிரின்சிபல்னாவே என்னது டோட்டல் 100% தான் சரிங்களா. இதை கிளாஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும் 5600 into 100% by 224%. பர்சன்டேஜ் கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 4 கேன்சல் பண்ணால் 25, இதை 4 கேன்சல் பண்ணால் 56, இது 56 கேன்சல் பண்ணால் 100 டைம்ஸ். இப்போ என்ன வரும் 25 into 100 2500 தான் எனக்கு என்னவா இருக்கும் பிரின்சிபலாக இருக்கும். அவ்வளோதான் ஓகேங்களா. எக்ஸாம் போலாமா. எக்ஸாம் பாருங்க. X minus 4 men can do a work in 24 days while working 9 hours a day, and 18 men can do the same work in X days while working 8 hours a day. What is the value of X? சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, X minus 4 men வந்து ஒர்க் பண்றாங்க 24 டேஸ்க்கு சரிங்களா. ஒரு நாளைக்கு 9 மணி ஒர்க் பண்றாங்க. அதே ஒர்க்கை 18 பேர் சேர்ந்து 8 ஹவர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள்ல வந்து அந்த வேலை முடியும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இதில் நம்ம கேட்கறது வந்து எக்ஸல் வேல்யூ தான் கேட்குறாங்க சரிங்களா. சரி, இதை நம்ம எப்படி பண்ணலாம், ஒர்க் வந்து எனக்கு ஈக்குவலா, அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் 4 into 24 into 9 ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவல்னா எனக்கு ஒர்க்கு ஈக்குவல் தான் 18 into x into 8க்கு ஈக்குவல் சரிங்களா. அப்படியே கேன்சல் பண்ணலாமா, 8 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், 9 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். இப்போ என்ன வரும் 3 எவ்வளோ மட்டும் பண்ணால் 3x minus 12 ஈக்குவல் டு 2x. எக்ஸ் என்ன செய்ய வந்துச்சுன்னா 3x minus 2x ஈக்குவல் டு, இந்த மைனஸ் 1 செய்ய போச்சு என்ன ஆகும் ப்ளஸ் 12 ஆயிடும் சரிங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 3 minus 2 12 தான் எக்ஸோட வேல்யூ. அவ்வளோதான் ஓகேங்களா. டோட்டல் ஒர்க் எனக்கு சேமாக இருக்கும்போது நான் டேரெக்டாக யூகேட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்க. A sum is divided among 3 friends A, B and C in the ratio 1/2 is to 2/3 is to 3/4 respectively. If the difference between the amount received by A and C is rupees 312, then what is the sum of share of B and C? சரிங்களா. என்ன சொல்றாங்க, ஏபிசிக்கு ஒரு அமௌண்ட் வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க 1/2 2/3 3/4ல சரிங்களா. அதுல ஏக்கும் சிக்குமா டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளோ வருது அமௌண்ட்ல 312 rupees வருது சரிங்களா. அப்படின்னா பிசியோட மொத்த அமௌண்ட் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு ரேஷியோ வந்து ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கு, அதான் என்ன பண்ணணும் ஹோல் நம்பரா மாத்திரமா. சரி மாத்திரலாமா, எப்படி மாத்தலாம், A is to B is to C, அதோட வழி என்னது 1/2 is to 2/3 is to 3/4 சரிங்களா. என்ன பண்ணலாம் எல்சிஎம் மட்டும் மாத்திரலாமா. எல்சிஎம் வரும் 2 2 3 4க்கு எல்சிஎம் வந்து 12 வரும் சரிங்களா. அப்ப எனக்கு என்னோட ஏ ரேஷியோ A is to B is to C இது 6 வரும், இங்க என்ன வரும் 4னா 8 வரும், இங்க 3னா 9 வரும் சரிங்களா. அப்ப A is to B is to C யோட வேல்யூ 6 is to 8 is to 9 சரிங்களா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஏக்கு சிக்குமா டிஃபரன்ஸ் தான் எனக்கு 312 சரிங்களா. இது எல்லாமே ரேஷியோவா 6x 3x 8x னு வச்சுக்கிறேன் சரிங்களா. அப்ப ஏ சிக்குமா டிஃபரன்ஸ் என்ன வரும் 9x minus 6x, அதோட வேல்யூ தான் எனக்கு 312வா. என்ன வரும் 3x தான் வந்து 312 அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன வரும் 3 கேன்சல் பண்ணா 104னு வரும் சரிங்களா. எக்ஸ்ட்ரா வேல்யூ 104னு வந்துச்சு சரிங்களா. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா B plus C யோட வேல்யூ கேட்குறாங்க. B plus C யோட வேல்யூ என்ன வரும் 8x plus 9x, இப்போ டோட்டலா 17x யோட வேல்யூ எனக்கு கேட்குறாங்க. அப்போ 17 into x யோட வேல்யூ என்னது 104, இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் சரிங்களா. இதை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நன்னால்டிஸ் ஆன்சர் இல்லையா சரிங்களா. நன்னால்டிஸ் இல்லாத போது என்ன பண்ணலாம்னா யூனிட் டிஜிட் பாருங்களேன், இங்கே 7 இருக்கு இங்கே 4 இருக்கு சரிங்களா. 7 4 என்ன வரும் 8, அப்போ யூனிட் டிஜிட் என்ன வருது 8 வருதா. என்ன ஆன்சர் வரும் 1768 ஆன்சர் சரிங்களா. எது நன்னால்டிஸ் இருந்தாலோ இல்லை எனக்கு யூனிட் டிஜிட்ல 2 8 வந்துட்டாலோ என்ன பண்ணணும் நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.